கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 105 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதிசயங்களை எதிர்பார்க்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நடப்பிக்கும்படியாக எதிர்பார்க்கிறோம். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற நாம் எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்திலே தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது அவரை நினைவு கூறுங்கள். அவர் செய்தவைகளை, அவர் நிறைவேற்றினவைகளை, அவர் நமக்கு வாக்குரைத்தவைகளை நாம் நினைவு கூற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் இருந்து யாத்ராம புத்தகம் 13ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் இருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார் ஆகையால் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசினுடைய பிடியிலிருந்து ரட்சித்த, மீட்ட அந்த நாளை நினையுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்து ஒரு பெரிய அடிமைத்தனம். 400 ஆண்டுகளாக அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். அவற்றிலிருந்து தேவன் அவர்களை விடுவித்த அந்த நாளை அவர்கள் நினைவு கூற வேண்டும். அங்கே அவர் பிரியமானவர்களே தன்னுடைய நியாய தீர்ப்புகளை அவர் வெளிப்படுத்தினார். 10 விதமான வாதைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எகிப்திற்கு விரோதமாக அந்த நியாய தீர்ப்பு வெளிப்பட்டதை, அது நிமித்தமாய் அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டானதை அவர்கள் நினைவு கூற வேண்டியதாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, உபாகம புத்தகம் 7ஆம் அதிகாரம் 18-19 இந்த வசனங்களிலும் நாம் பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் அவர் செய்ததையும், 10 விதமான வாதைகள், உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும், இவையெல்லாம் வனாந்தரத்திலே தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வரும்போது நடந்த காரியங்கள், சோதனைகள், அடையாளங்கள் என்று, அற்புதங்கள் என்று. உன் தேவனாய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாய கர்த்தர் அப்படியே செய்வார் என்று இங்கே ஆண்டவருடைய நியாய தீர்ப்புகளை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்திலே அவருடைய கரம், பிரியமானவர்களே, பலத்த கையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்துக்கொள். பிரியமானவர்களே, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே ஆணிகளால் கடாவப்பட்டு, வாரினால் பிக்கப்பட்டு, முற்கிரீடத்தினால் அவர் தலையிலே சூட்டப்பட்டு, நமக்காக காரி உமிழப்பட்டு, பிரியமானவர்களை உழுதுண்ட நிலத்தை போல அவருடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டதை, தேவன் நமக்காக மனிதன் ஆனதை, நம்முடைய பாவங்களை சிலுவையிலே, சாபங்களை அந்த சிலுவையிலே, நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்களை அந்த சிலுவையிலே அவர் பாடுகளினாலே அவர் பட்டு சுமந்து தீர்த்ததை நீங்கள் நன்றாய் நினைக்க வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே அவர் எதிர்பார்க்கிறார். யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 21 மற்றும் 24 வரைக்குள்ள இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நாளை உங்கள் பிள்ளைகள்
இந்த கற்கள் ஏது என்று தங்கள் பிதாக்களை கேட்கும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலரை வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கு நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரு மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்று யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னது போல நாம் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்ல வேண்டும். இந்த சிலுவையினுடைய அடையாளம் என்ன? பிரியமானவர்களே, இந்த சிலுவையிலே இயேசு அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து தீர்க்கும்படியாக, மரணத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக, பிசாசினுடைய பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக இயேசு சிலுவையை ஏற்றுக்கொண்டார், சிலுவையை சுமந்தார், அந்த சிலுவையிலே அறையப்பட்டார், அந்த சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் அவர் பாதாளத்தை ஜெயித்து எழுந்தவராய் உயிரோடு கூட எழுந்தார் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த சத்திய வேதத்தை கொண்டு, இந்த நற்செய்தியை கொண்டு, சுவிசேஷகத்தை கொண்டு அவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது பிரியமானவர்களே நாம் நினைவு கூற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, சங்கீதம் 77 அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளெல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களையெல்லாம் யோசிப்பேன் என்று சங்கீதக்காரன் பாடுகிறது போல பிரியமானவர்களே, நாம் ஞான பாட்டுகளினால், சங்கீதங்களினால், கீர்த்தனைகள் மூலமாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கும் வரப்போகிற சந்ததிக்கும் அவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் நம்மை மீட்டு கொண்ட புண்ணியங்களையும் நாம் அவர்களோடு கூட இணைந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டியதாய் இருக்கிறது. சங்கீதம் 103 அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பிரியமானவர்களே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ பயது போல் ஆகிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாள் நம்முடைய ஜெபத்திலே துதியோடு, ஸ்தோத்திரத்தோடு, நன்றி அறிதலோடு கூட தேவனுக்கு இந்த வசனத்தை கொண்டு நாம் துதிக்க வேண்டும், நன்றி அறிதலை அறிவிக்க வேண்டும். அப்பொழுது பிரியமானவர்களே, இன்னும் நம்மை அதிசயங்களினால், இன்னும் நம்மை அற்புதங்களினால், இன்னும் தம்முடைய நியாயங்களினால் அவர் நம்மை நிறைத்து ஆசீர்வதிப்பார். செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள அன்பின் பிதாவே, கேட்ட இந்த வார்த்தைகள், இந்த சத்தியத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பட்ட பாடுகள், அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலுடைய புண்ணியங்கள், அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் நாங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷகத்தை அறிவிக்கிறதுனாலும் கர்த்தரை மகிமைப்படுத்த இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கிருபை பாராட்டும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். God bless you.